ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேங்க் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை வந்து எப்படி ரேங்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். இப்போ இந்த நம்பர் வந்து இந்த டேட்டா ரேஞ்சில் வந்துட்டு எத்தனாவது ரேங்க் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த செல்லு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ இந்த டேட்டா ரேஞ்ச் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரேஞ்சை வந்து F4 ப்ரெஸ் பண்ணி நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப கமா கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல 0 கொடுக்குறேன். 0 எதற்காக கொடுக்குறேன் அப்படின்னா, டிசெண்டிங் ஃபார்மேட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே இது அசெண்டிங்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கொடுக்கணும். ஸோ நான் வந்து 0 கொடுத்துட்றேன். 0 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு தட்டுறேன். இப்போ இதே டேட்டா வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன், இதே ஃபார்முலாவை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ வந்து ஃபஸ்ட் ரேங்க்கு, லோயஸ்ட் வேல்யூ வந்து லாஸ்ட் ரேங்க் அப்படின்னு வந்துருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.